Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, India exported its BrahMos missile for the first time to which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தனது பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டுக்கு முதல் முறையாக ஏற்றுமதி செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரம்மோஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ரஷ்யாவோட சேர்ந்து தான் இந்த பிரம்மோஸ் மிசைலை உருவாக்கியிருப்போம். அதனால தான் பிரம்மபுத்ரா மாஸ்கோவா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான நதிகளை வச்சு இந்த ஒரு மிசைல் பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைலை நம்ம ரஷ்யா கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். யாருக்கு முதல்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பிரம்மாஸ் மிசைலை வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ அதான் இம்பார்ட்டன்டான விஷயம், கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மற்ற விஷயங்களை டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், Who will take charge as the Chief of Naval Staff அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடற்படை தளபதியாக யார் பொறுப்பேற்க உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் குமார் திரிபாதி அப்படிங்கிறவர் தான் கடற்படையோட தளபதியாக வரப்போறாரு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவங்க ஆர்மியோட சீஃப் ஆஃப் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா விவேக் ராம் சௌத்ரி சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு நேவிக்கு தான் தினேஷ் குமார் திரிபாதி. ஓகேவா? நேவிக்கு வந்து தினேஷ் குமார் திரிபாதி. அப்போ அனில் சௌகான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முப்படைகளுக்கும் ஒரு தளபதி இருப்பார். ஓகேங்களா? அவர் தான் வந்து அனில் சௌகான். இதுக்கு முன்னாடி பிபின் ராவத் இருந்தார். இப்போ அனில் சௌகான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, CODS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் அனில் சௌகான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆன்சர் தினேஷ் குமார் திரிபாதி. ஓகேவா? அடுத்தது, when was the double taxation avoidance agreement entered into between India and Mauritius அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் மொரீஷியஸிற்கும் இடையே இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1982 இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு அந்நிய முதலீடு, வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது வராமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருப்போம். இதன் மூலமா என்னன்னா நமக்கு அந்த வெளிநாட்டிலிருந்து எந்த நாட்டில நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ அந்த நாட்டுக்கு மட்டும் நம்ம வரி செலுத்தினா போதும், இந்தியாவில் வரி செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொரீஷியஸோட போட்டிருக்கோம் அப்படின்னா மொரீஷியஸ்ல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மொரீஷியஸ்ல வரி கட்டினா போதும், இந்தியாவில் வரி கட்ட தேவையில்லை. ஆனால் மொரீஷியஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே வந்து 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இன்கம் டேக்ஸ் டாக்ஸஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வரி செலுத்த தேவையில்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுதான் அந்த அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ 1982 சைன் ஆயிருக்கும் இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் இடையில. ஓகேவா? அடுத்தது, which country brought the draft resolution for including Palestine in the UN General Assembly அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை இணைப்பதற்கான வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்த நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஜீரியா அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா? பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் 2012 ஐநா சபையில ஒரு பார்வையாளராக, ஒரு அப்சர்வராக இருக்காங்க. ஓகேவா? அவங்க இன்னும் ஒரு பெர்மனன்ட் மெம்பரா ஆகல. ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் 193 நாடுகள் இருக்காங்க. ஸோ 194வது நாடாக பாலஸ்தீனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அல்ஜீரியா வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை அமெரிக்கா ரத்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு கொஸ்டின். இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், Who is the head of National Security Guard அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நளின் பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரவீன் சோத் அப்படிங்கிறவர் சிபிஐயோட டைரக்டராக வந்திருக்காரு. ஓகேங்களா? ராகுல் நவீன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறையோட டைரக்டரா இருக்காரு. அடுத்தது வசந்த் தாத்தே பார்த்தோம்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட தலைவராக வந்து இருக்காரு. ஓகேவா? ஸோ நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா நமக்கு நளின் பிரபாத் ஒருவர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.